கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி பேசி கொஞ்சம் வருது பட் குடிங்க சுடுவாரா கணக்கு விஷயங்கள் இருக்குது ஆனால் சீட்டு ஃப்ரீயாக கிடக்கு என்ன உதவியா சீட் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம் மடி எழுதி போட்டோன்னு இந்த பக்கம் இருக்கு பாருங்க பார்க்கல காணையில கீழே வச்சிருக்கேன் பாருங்க ஸ்ரீலங்கா இஸ் த பெஸ்ட் இந்த ஐயப்பன் விரதம் பாரு டைமில் எல்லாருமே ஆசைப்படுவேன் அந்த போட்டோடனா நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தினா கொண்டாலும் இப்படி படத்தை நிறுத்த விடலாம் இந்த சாராயங்கள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கணும் ஃப்ளைட்டில் போகிறத விட கப்பலில் போகிறது நல்லா இருக்கும் பாருங்க இதில் டியூட்டி ஃப்ரீ இருக்குது ஏற்கனவே தான் புக் பண்ணியிருக்கோம் பாருங்க இதுதான் கப்பல் வந்த நேவி கேம்ப் எல்லாம் இருக்கு பாருங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கப்பலில் போகிறேன் இப்போ இந்தியாவுக்கு போகிறோம் துறைமுகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் சரி 1,29,000 சொச்சம் வந்து 2 டிக்கெட் வேறையில் விடிய அப்படி ஓகே வெளிநாட்டு பயணமே அப்படித்தானே மலேசியாவுக்கு போகிறோம் மலேசியாவுக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு நாட்டுக்கு வணக்கம் ரவங்களே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த பேக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு நாட்டுக்கு என்ன அறுக்கிறது இல்லை பேக் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி வைக்கல என்னென்னு சொன்னால் ஒன்றுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கல என்றால் விசா வரையில் கிட்டத்தட்ட 7 நாளுக்கு மேலே விசாவுக்கு போட்டு விசா வரையில் ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முதல் வாங்கின பேக்கு பழைய பேக்கு தானே போய் பேக் நானும் சேர்ந்து தான் போக போகிறேன் எங்கேண்டா மலேசியாவுக்கு போக போகிறேன் மலேசியா போக போகிறீங்களா இல்லை இப்படி இந்தியாவுக்கு முதல் 2 தடவை போனாச்சு அதால் இந்த முறை மலேசியாவுக்கு போக போகிறோம் மலேசியாவுக்கு போயினோம் ஓகே நாங்கள் இப்போ வழிக்கிட போகிறோம் கனகாலம் இந்த நாட்டுக்கும் போயில கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த நாட்டுக்கும் போயில இது ஒரு புது பயணமாக இருக்க போது வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும் உங்களை பார்க்குறவங்களுக்கு மற்ற பேக் நல்ல பேக் இருக்குது ஆனால் அது துவைக்கல அவசரத்துக்கு துவைக்கல பாருங்க இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முதல் விசா வந்து அதுக்கிடையில் டிக்கெட்டை போட்டு அதுக்கிடையில் வலிக்கிறேன் என்ன செய்கிறது நானும் போகத்தானுங்க இருந்தேன் நான் எனக்கு வந்து கோயில் பக்கத்தில் திருவிழா நடக்குது அப்போ அந்த கோயில் முடிச்சு போவோம்னா இல்லையா இனி அது முடியங்களுக்கு இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்குது அப்போ அந்த கோயில் 2 முடிச்சு போவோம்னா ஆள் இல்லையா நான் முடிச்சு போவேன் இல்லை அது பேர்ந்து போவோம் மாறுதல இப்போ நாங்கள் அவசர அவசரமாக போய் கொண்டிருக்கிறோம் ஏன்டா கனகாலம் ஒரு நாட்டுக்கும் போயில இப்போ ஒரு பயணம் கொண்டு போகத்தானே வேணும் ஆகையால் வலிக்கிட்டாச்சு சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க எந்த நாடு இப்போ போய்க்கே விளங்கி விடும் பேருந்து போய் சொல்லுவான் இந்தியாவுக்கு தான் போகிறோம் இந்தியாவுக்கு தான் போகிறோம் இப்போ போய் இந்தியாவுக்கு போகிறேன் நான் சொல்கிறேன் 2 தடவை இந்தியாவுக்கு போனாச்சு அப்போ மலேசியா போகணும் மலேசியா சிங்கப்பூர் போ மற்ற என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் கப்பல்லாம் போகிறோம் கேகேஎஸ்ஸால் தான் போகிறோம் அங்கே போவேன் கப்பல்லாம் போகிறோம் கப்பலில் சரி வலிக்கிட்டு போட்டு வரேன் கப்பல்னா நான் சரி கப்பலுக்குள்ளால நான் உடம்பவும் மாட்டேன் கப்பலில் வந்தேன் 4-5 மணித்தியாலம் வாங்க கப்பலில் போகிறதுக்கு சரி போயிட்டு வரேன் சந்தோஷம் சக்தி வருமே சந்தோஷம் போயிட்டு வரேன் இப்படி இப்படி அப்படி ஓகே பாய் நாங்கள் வலிக்கிடுவோம் வாங்க என்ன இந்த பயணத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி நண்பன் ஒருத்தன் தான் நாட்டு ஏற்ற வந்திருக்கான் பிரகாசன்னு சொல்லி ஓகே திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ கணக்கு வீடியோஸை நீ எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த பாருங்கோ நிற்கிறார் ஆள் வந்து ஆள் ஏதாவது ஓட்டங்கள் வேணும்னா சொல்லுங்க ஆள் வேறு என்ன வேறு நண்பன் ஓகேயா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களோ பரவாயில்லையோ வாடியாக வர்றீங்க வேறு என்ன புது நாங்களோ தெரியாது சரி நாங்கள் விளைக்கிடுவோம் கனடாவிலவே கறக்க போகிறேன் அதுதான் பிரச்சனை அங்கே கருத்து யாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு சொந்தமே இவன் ஓ இவன் சொந்தம் இல்லை இவன் சுண்ணாத்தில் இருக்கிறவன் யாருன்னு சொல்லுங்க வீடியோவில் சொல்லுங்க யாருண்டு தெரியாது வீடியோவில் இல்லை எங்கட அக்காண்ட மகன் அது சார் என்ன மாதிரி இப்போ எங்கே போக போகிறோம் பயணமோ எந்த நாட்டுக்கு போகிறோம் கனடாவுக்கு போகிறோமோ பார்த்தீங்கள்னால தெரியும் ஆள் நல்ல படியாக வலிக்கிட்டு வந்திருக்கிறார் ஆளை பார்க்க மாட்டீங்கள் ஆளை பார்க்க மாட்டீங்கள் இப்படி எவ்வளோ நாள் வந்துச்சு விசாரணை ஆண்ட முதல்ல சிட்டிப்பை பாருங்கோ இதுதான் ஆண்ட முதல்ல வெளிநாட்டு பயணமே அப்படித்தானே எந்த ரான்சிட்டோ இது நாகப்பட்டினம் டு சென்னை அப்படி பயணம் போகிறோம் உண்மைகள் சந்தோஷமாக தான் கிடக்குது எங்களுக்கு சார் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் கேஷுவலாக போவோம் தெரியுங்களா என்னடாப்பா ஓமடா இப்போ எனக்கு கவலையாக இருக்கிறாப்பா பொடியன் பாவம் அப்போ உன்ன பாவாண்டில் கேட்டுனாங்க நீங்கள் இல்லை வரையில் எங்களை இப்போ சரி இந்த பயணம் வேறு லெவலில் அமைய போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரிய போகுது அதுவும் நாங்கள் கப்பலில் போகிறோம் என்ன கப்பலில் நாகப்பட்டினத்தில் போய் இறங்கி ஆனால் என்ன டிக்கெட் வேறையில் அது ஒரு உண்மை கதை இன்னும் டிக்கெட் வேறையில் டிக்கெட் வேறையில் இவரை பார்க்க மாட்டீங்க விடிய வேணா நான் வந்த ஆள் அதாவது விசா வந்துட்டோன்னு சிட்டி போண்டா தாங்கல அதான்ட்டு இந்த வேற இப்போ வேற இப்படி தான் சிரிப்பு ஏன்னா ஆள்கிட்ட முதல்ல வெளிநாட்டு பயணம் தானே இது நம்மள ஃப்ளைட்டில் போக வேண்டிய நாங்களும் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு டிக்கெட் போடுறேன்னு சொன்னால் சரியான விலையா
ஆனால் கப்பலை பொறுத்த வரைக்கும் சரியான மெலிவு என்ன இப்போ நாங்கள் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம் படம் பிடிச்சி வச்சுக்கிறோம் தானே இந்த டிஷர்ட்டின் கலர் நல்ல வடிவாக தான் கிடக்குது ஓகே சகோதரங்கள் அவசரமான பயணம் தான் இது அவசரம் இப்படியத்தான் விசா வந்தது இப்படியத்தான் டிக்கெட் போட்டாங்க டிக்கெட் வரையில டிக்கெட் வந்து அப்புறம் திருப்பி வரவும் தெரியாது நாங்கள் ஓகே பார்ப்போம் என்ன நடக்கணும் என்ன அதுதானோ நாங்கள் வலிக்கிட முதல்ல இதில் ஒரு கடைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வேறங்கோ இப்போ போய் சாப்பிட்றட்டு இப்போ இந்த நாங்கள் கப்பல் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 1:30க்கு தானே கப்பல் வலிக்கிடும் அப்போ ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் இங்கே காங்கேசந்திர துறைமுகத்துக்கு நாங்கள் போவோம் இந்தியாவை போகிறதுக்கு முதல் இதில் பேரங்கோ எங்களோட இலங்கை சாப்பாடு இருக்குது இனி 10-12 நாள் கழிய தான் நாங்கள் இலங்கை சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போ அதுக்கு முதல் இந்த இறைச்சி மற்ற இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஈரல் இருக்குது அதேமாதிரி சம்பல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் அங்கத்தே சாப்பாடு எப்படி இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு முதல் போய்க்கு அதாவது 2023 கடைசியில் போய்க்கல கடைசி மாதம் நான் போய்க்கலும் கப்பலில் போய் ஃப்ளைட்டில் வந்தோம் நான் கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலே இருக்கிறேன் அங்கே நாங்கள் காஷ்மீர் எல்லாம் போயிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு 10-12 நாள் தான் கணக்கிடம் தெரிய மாட்டேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல நல்ல வீடியோஸுகள் போடுவேன் பார்த்து கொண்டுருவோம் இப்போ நாங்கள் 2023 கடைசியாக நாங்கள் கப்பலில் போன மாதிரி இப்போயும் கப்பல்லாம் போகிறோம் முதலில் இந்த கப்பல்லாம் இப்போ ஓடுவது தெரியாது இப்போ போகிற கப்பல் நினைக்கிறேன் அந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வருது கணக்கு வருது நார்மலாக ஒரு ஆளுக்கு நார்மல் டிக்கெட்னு சொன்னால் ஒரு 36,000-40,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு 36,000 கிட்ட வருது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிலோ போடுறேன்னு சொன்னால் 60 கிலோ எக்ஸ்ட்ராவாக போடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 26,000 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு ஆளுக்கு அப்போ கிட்டத்தட்ட டேக்ஸிகள் எல்லாம் சேர்த்து நாங்கள் 2 பேரும் நாங்கள் போட்டுனாங்க டிக்கெட்டு 2 பேருக்கு 60-60 கிலோ 1,29,000 சொச்சம் வந்து 2 பேருக்கு சேர்த்து 60-60 கிலோ மேலே நோவில் நாங்கள் 10 கிலோ கொண்டு போகலாம் மற்ற 7 கிலோ 17 அப்போ 60 120 140 கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ கொண்டு வாங்க நாங்கள் 2 பேரும் 150 கிலோ கொண்டுடலாம் அங்கே எங்களுக்கு தேவையான வீட்டு சாமான் அதை பார்த்து நாங்கள் கொண்டு வருவோம் தெரியும் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சுது இப்போ சரியாக எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் கேகே துறைமுகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் சரியாக 2 வருஷம் கழிச்சு நான் துறைமுகத்துக்கு போகிறேன் அங்கே போய் 1:30க்கு தான் எங்களுக்கு கப்பல் எடுப்பினம் போல் அங்கே 1:30க்கு எடுத்தால் அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 4-5 மத்தியானம் ஆகும் அங்கே நாகப்பட்டினத்தில் இறங்கின அப்புறம் அங்கே ரூமில் போய் தங்கி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த வேலைகளை பார்ப்போம் சரியோ இப்போ நாங்கள் போய் நாகப்பட்டினத்தில் இறங்கின அப்புறம் என்ன நடக்குது அதுக்கு மேலே எங்கெங்கே என்னென்ன விசாரணைகள் செய்யணும் அதெல்லாம் யோசிக்கணும் என்ன இந்தியாவுக்கு தான் போகிறோம் ஆனால் எங்களை சும்மா விசாரிப்பினோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கணக்கு தூரம் எல்லாம் போயிடும் இந்தியா பக்கத்தில் தான் இதில் தான் கிடக்குது கேகேஎஸ் காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் வலிக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளுக்க போயிடுவோம் நாங்கள் என்ன கிடக்குதுல அதுக்கால போயில எப்படி திரும்பணும் என்ன அது ஆமி ரோட்டு என்ன கீரிமலை ரோடு தானே என்ன ஏன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க நாங்கள் போயில அது என்ன ஓ நேராக போனால் கீரிமலை அந்த ரோட்டை காட்டுங்க எப்படின்ட்டு நேராக போனால் கீரிமலை நாங்கள் போயில அது சரி எல்லாம் தெரிஞ்ச எப்படிங்களா கிடக்கு உனக்கு என்ன பிரகாஷ் கவலையாக இருக்கு போயிட்டு வரோம் சரியோ யோசிக்காத இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் யோசிக்காத சரியோ சரி போயிட்டு வாங்க சரி சந்தோஷம் பிறகு சந்திச்சுப்போம் வாங்க உயர்த்துறதுக்கு சரியோ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் சரி இல்லை இலங்கை வங்கி ஏடிஎம் இருக்குது போல் அதில் பேங்க் ஆஃப் சிலோன் கிடக்குது ஏடிஎம் இருக்கத்தான் மனம் நினைக்கிறேன் இல்லாட்டி அங்கால இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கு போல் வழியில் இருக்குது போல் இது இன்னும் தெரியல மற்ற இந்தியாவில் ஒரு கஃபே ஒன்று இருக்குது வேறுங்க புதுசாக கணக்கு வந்துருக்கு உள்ளுக்குள்ளே அப்போ நாங்கள் முதல் தரம் விறகை இல்லை இலங்கை வங்கி இப்படி கொஞ்சம் போனால் வருமா உள்ளுக்கை இல்லை வெளியில் இருக்குதா சரி உள்ளுக்க வந்தாச்சு இதுதான் பார்த்துக்கிட்டா அந்த இதுதான் அந்த ரூம் இதுக்கெல்லாம் செக் பண்ணியெல்லாம் உள்ளுக்க விடுவாங்க எங்களை பார்த்து செக் பண்ணியெல்லாம் உள்ளுக்க விடுவாங்க சரி வந்தாச்சு என்ன போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் கிடக்குது என்ன கனகாலத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு போகிறோம் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் கிடக்குது ஆனால் பேரன் குஞ்சு தலைமையற்பாடியாக வட்டியில் கொழும்பு போகிற மாதிரியோ யாழ்ப்பாணம் போகிற மாதிரி போ ஆனால் இங்கே ஒருத்தனை காட்ட மறந்துட்டேன் இங்கே இவனை பேருங்க இப்படி வந்து நிற்கிறான்ட்டு இவன் சும்மா வேறு லெவலில் எங்கேயோ கனடாவை போகிற மாதிரி தான் வலிக்கிட்டு வந்திருக்கான் சப்பாத்தை பேருங்கோ சப்பாத்தில் அடித்தா அதை பிடிக்கல அது அவ்வளோத்துக்கு நெருப்புத்தனமாக வந்திருக்கான் இதுதான் கிட்ட பேருங்கோ கிட்டத்தட்ட 1:30க்கு நாங்கள் ஏறிடுவோம் என்ன எங்கே ஏறிடுவோம் கப்பலில் ஏறிவிடுவோம் 1:30க்கு நாங்கள் கப்பலில் ஏறிவிடுவோம் சரி போய் அங்கே செக்கிங் முடிக்க மட்டும் நாங்கள் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் என்ன இதில் முன்னுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை செக்கிங் நடக்குது அதாவது எங்களோட பாஸ்போர்ட்டு மற்றது விசா டிக்கெட் எல்லாமே வாங்கி செக் பண்ணி போட்டு உறுதி பண்ணிட்டு போட்டு தான் நாங்கள் உள்ளுக்க விடுவினோம்
இல்லை பாருங்க கொஞ்சம் இடத்துல நாங்கள் உள்ளுக்க போயிடுவோம் என்ன அது அப்படித்தானே இந்த பாருங்க போனால் பார்க்கத்தான் சும்மா எந்த நாடுன்னு எனக்கு சொல்ல தெரியல. டிக்கெட் கவுண்டர்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு இங்கே இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு கல்வியும் கேட்கல நார்மலாக விட்டுட்டுனோம் என்ன அது அப்படித்தானே ஃபஸ்ட் டைம் ஒன்று கட்டேன். இன்னும் ஃபஸ்ட் டைம் ஒன்று கட்டவியா என்ன ஒன்றுமே கேட்கல அப்படியே இமிக்ரேஷன்லேருந்து விட்டுட்டோம். ஆனால் கணக்கு பேர் போய் நான் பாருங்கோ கப்பலில் இந்த இதில் ஒரு ரூமுக்குள்ளே வந்துருக்குறோம் பாருங்கோ. இதில் பார்த்தா தெரியுமா ரூமுக்குள்ளே வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் இதில் இருந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு இப்போ 1 மணித்தியாலம் கழிய இப்போ நாங்கள் சரியாக இப்போ 1 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வெளிக்கிறோம். இங்கே போகிறோம்னு சொன்னால் கப்பலை நோக்கி போகிறோம். நேரம் 12:43. இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுற இடம் இருக்குது வேறங்கோ. இதில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாயெல்லாம் நாங்கள் உள்ளுக்க போகணும். புறப்படும் பகுதி டிபார்ச்சர். ஏற்கனவே கொஞ்சம் பேர் உள்ளுக்க போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் இங்கே உள்ளுக்க நாங்கள் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் இடத்துல நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிடுவோம். அப்போ மது சார் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண நினைச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைச்சீங்க? டக்குண்டு ஒரு இடத்துலயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்த நாங்கள் உங்களுக்கு ஏசி ரூம் தான் இருக்க விட்டது இடம். நீங்கள் நித்திரம் இருக்கலாம், படம் பார்க்குறதா படம் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த பயணம் இருக்குது. கண்ண காலத்துக்கு பிறகு போகிறேன்னு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. பஸ் வந்து நிற்குது வேறங்க இந்த இடத்துல. இந்த பஸ்ஸில் கொண்டு இறக்கி விடுவினோம் நாங்கள் வேறு இடத்துல, அதாவது காப்பரில் இறக்கி விடணும். நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி போனோம்னா சரி. முதல்ல இப்படித்தான் இதில் வேறவங்க எல்லாரும் ஏறினோம். வல்வெட்டுத்துறை எக்ஸ்பிரஸ் அதுக்கு பேர். இதில் ஏறிய கொஞ்சம் தூரம் தான் அதில் இருந்து, கன தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் அதில் கொண்டு விடுவினோம். நாங்கள் அப்படி ஏறி போனோம்னா சரி. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு திருப்பி கப்பலில் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் இந்த 1வது 2வது டிக்கெட்டில் போன நாங்கள் கப்பல் ஆரம்பித்த புதுசில். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் வெளிக்கிட்டு போயிட்டு இதே பஸ்ஸில் ஏறி போனது. இப்போ நாங்கள் அடுத்த டீம் போகிறோம். இங்கே பாருங்க எல்லாரும் ஏறிட்டினோம். கிட்டத்தட்ட 70-80 பயணிகளுக்கு மேலே வந்துருப்பீங்க. அது அப்படித்தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ? ஏசி வருதுடா டே டே ஏசி வருதுடா டே. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது 1வது பயணம் உங்களுக்கு? இது சொல்லுங்க. நல்லா தான் எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். என்ன அங்கே ஒரே குளிராம? ஓ அங்கே ஒரே குளிராம். போய் பார்ப்போம். இந்த அதுக்கால தான் கொஞ்சம் தூரம் தான் இதிலிருந்து. கொஞ்சம் தூரத்தில் காங்கேசந்துறை துறைமுகம் வந்துடும், போர்ட் வந்துடும். அதில் ஏறி நாங்கள் வலிக்கிட வேண்டிய இந்த பேருங்க பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நேவி கேம்பெல்லாம் இருக்கு வேறங்கோ. எப்படி இருக்குண்டு வேறங்கோ. கேகேஎஸ் துறைமுகம் என்ன மாதிரி இருக்குண்டு வேறங்கோ. படிவாக இருக்குது இருந்தா இந்த பக்கம் வந்தே இருக்க மாட்டோமே நாங்கள். இங்கே வேறங்கோ எப்படி இருக்குண்டு. இந்த பக்கம் நாங்கள் வந்தே இருக்க மாட்டோம். சும்மா அதாவது முதல்வருக்கா வந்தது தான். அதுக்கப்புறம் சும்மா நார்மல் டைம்ல எல்லாம் நாங்கள் இங்கே வேற இல்லாது. அது பார்த்தனே பஸ் எவ்வளோ தூரம் வந்துண்டு. ஒரு 150-200 மீட்டரும் இல்லை. அதுக்கு தான் பஸ். என்ன அப்படி எங்கள் பாவம் தானே பயணிகள். இதுதான் கப்பலோ? இதுதான் கப்பல் வடிவா பேட்டா கப்பல். புல்லட் மாதிரி தான் நிற்குது என்ன கப்பல். இந்த வேறங்க இதுதான் கப்பல். வந்தாச்சு. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. முதல் நாங்கள் போன கப்பல் வேறு, இப்போ நாங்கள் போகிற கப்பல் வேறு. இப்போ தான் அந்த லக்கேஜெலாம் இறக்கி கொண்டிருக்கணும். அங்கே இந்தியாவிலேருந்து வந்த பயணிகள் லக்கேஜ் இப்போ தான் இறக்கி கொண்டிருக்கணும். போய் பார்ப்போம் முள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா தாங்கடா உள்ளுக்க. தண்ணி போதிலெல்லாம் தெரியும் நம்ம ஜோசிக்காது. இங்கே சீட்டெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்ல நல்ல சீட்டெல்லாம் இருக்குது. எல்லாம் சாயமான சீட் போல் இன்னும் தெரியாது. போய் செட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நாங்கள் ப்ரீமியம் புக் பண்ணல. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமியம், கீழே எக்கனமி தான் புக் பண்ணியிருக்கோம். சீட்டுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதால நாங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கலாம் மேம். சரியோ அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை காட்டுறேன் என்னென்ன இருக்கான்னு சொல்லி கப்பலுக்குள்ளே. ஒருத்தர் செட் பண்ணி இரண்டா இல்லை இரு இல்லாட்டி இந்த 13B-13Aயோ எதோ இருந்தாலும் இரு முன்னுக்கு போவோம்பா. போய் பார்ப்போம். இந்த வேற டிவி எல்லாம் இருக்குது இதில். பட் எங்கால டியூட்டி ஃப்ரீ எல்லாம் இருக்குது. வேற இதில் டியூட்டி ஃப்ரீ இருக்குது. என்னென்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது மேலே, இதுக்கு மேலால நாங்கள் வேறு போய் பார்க்கலாம். இந்த ஆறுதலாக போவோம். நாங்கள் இப்போ முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன முன்னுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. வேறங்கோ இங்கே எல்லாரும் வந்து இருக்கணும். வேறங்கோ நல்ல ஏசி காற்று வருதுங்க. உண்மைக்கு ஃப்ளைட்டில் போகிறத விட கப்பலில் போகிறது நல்லா இருக்கும் போல். எனக்கு போக போக தான் என்ன மாதிரி தெரியும். விஷயம் சொன்னால் நாங்கள் வந்து இருந்துட்டோம். மேலே என்ன சொன்னால் 1500 இலங்கை காசு கூட வரும். போய்க்கல வரைக்கும் 2000 ரூபா கூட. மேலே தான் சொன்னாங்க. நான் மேலே புக் பண்ணல. எங்களை ஏற்கனவே தான் வந்திருக்கு. மேலே ப்ரீமியம். மேலே டேக்கில் போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். போகலாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தண்ணி போதில் தந்துருக்கேன் பேரங்கோ. இந்த தண்ணி போதில் வந்தவ அதோட முன்னுக்கும் அதில் ஒரு இதுவும் இருக்குது. டியூட்டி ஃப்ரீ பை சொல்லி ஒரு இதுவும் இருக்குது. அதாவது கஃபே மாதிரி இருக்குது. அதில் அந்த சாராயம் குளதுகள் எல்லாம் வச்சிருக்கணும். அது பேருங்க முன்னுக்கு கண்ணு முன்னால் அது தான் தெரியுது. வேறங்க வழியாக பேருங்க.
இருக்குதாங்கடா அது வச்சுருக்கணும். அதோட இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு ஒன்று இருக்குது. சரியோ, மெனு ஒன்று இருந்தது. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மெனுவில் கணக்கு இருக்குது போல். புக்சுவ ஃபெரி பேக்கேஜ் வித் இதில் அந்த இதுகள் இருக்குது. மூணூர் இல்லை மன்னார், நைனாதீவு, சிங்கோ, ஜப்னா இந்த பேக்கேஜில் ஒன்று இருக்குது. வாங்கடா .com புக் பண்ணலாம். அது எங்களுக்கு தேவையில்லையா விஷயம். இப்போ நாங்கள் மெனுவை பார்ப்போம். குக்கீஸ் 100 கிராம் 350 ரூபா இலங்கை காசு, இந்தியா காசு 100 ரூபாயாம். மற்ற ஒவ்வொன்று இருக்குது வேறு. பாஸ்டா இருக்குது, மற்ற பொங்கல் இருக்குதாம். பொங்கல் இஎன்ஆர் அதாவது இந்தியா காசுக்கு 125 ரூபாயாம். அதே மாதிரி இலங்கை காசுக்கு 450 ரூபாயாம். மற்ற ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் இருக்குதாம். அது இலங்கை காசுக்கு 450 ரூபா, இஎன்ஆருக்கு 125 ரூபாயாம். இங்கே 2 காசுன்னு செல்லுபடி ஆகும். அதால் யோசிக்க தேவையில்லை. மற்ற கணக்கு இருக்குது. இங்கே கோக் இருக்குது, ஸ்ப்ரைட் இருக்குது, ரெட் புல் இருக்குது, மாசா, காஃபி, டீ, வாட்டர் பாட்டில் அனைத்துமே இருக்குது. இஞ்சால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இஞ்சால ஜப்னா இந்த இடங்கள் என்னென்ன ஸ்பெஷல், ஜப்னாவில் என்ன ஸ்பெஷல், ஜப்னாவில் இந்த கிராப் கறியெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குதான். அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மற்றது இந்த போட் போட்டிருக்காருங்க, நோ ஸ்மோக்கிங் நோட் அலவுடாம் இங்கே. சரிதானே? அதே மாதிரி நீங்கள் பசிச்சா கொண்டா இங்கே எல்லாமே செய்து தருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகும். வரைக்கும் ஒரு தண்ணி போத்தில் ஒன்று தந்த என்ன கொஞ்சம் இப்போ கனாலத்து பிறகு தான் இந்தியா போகிறோம். கொஞ்சம் யோசனைகளால் வடியாக வீடியோ எடுக்கல. ஆனால் இப்போ நாங்கள் வடியாக வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கோம். உங்கள் பாருங்க இல்லை லக்கேஜும் போய்கொண்டிருக்கோம். அந்த இடத்துல என்ன லக்கேஜ் நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியாவிலேருந்து வந்த பயணிகளோட லக்கேஜ் எல்லாமே போய்கொண்டிருக்குது. அங்கே இந்தியாவிலேருந்து இந்த கப்பல் ஏற்றி கொண்டு வந்துச்சு. அந்த பயணிகளோட லக்கேஜ் எல்லாம் போய்கொண்டிருக்குது. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் போடல. இந்த இதான் எங்களை லக்கேஜ் பேடுங்க. நாங்கள் பேக் மாற்ற மேடம். இது 4-5 வருஷங்களுக்கு முதல்ல வாங்கினா நார்மல் பேக். என்ன உதவி அங்கே என்ன உதவியாது இந்தியாவில் வாங்கின மாதிரி கிடக்குது. ஆனால் இது வெட்டி தள்ள மாட்டா. ஏன்னா ஞாபகம் இருக்குது 2022 கொண்டு போய் இருந்த பேக் தான் இந்த பேக். வெட்டு 2 வெட்டும் வேறு புது பேக் ஒன்று அங்கே போய் வாங்குவோம். நாங்கள் ஏற்கனவே வீட்டு நல்ல பேக் ஒன்று இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஊற்ற ஏன்னா இன்றைக்கு தான் விசா வந்தது. அதே மாதிரி இன்றைக்கு தான் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு நாங்கள். அதால் நாங்கள் உடுப்பர் 3 ஒஃபர் 2 கடையில் ஒஃபர் தான். அதில் நாங்கள் ஒரு 3 நாள் உடுப்படுத்து வச்சுருந்து நாங்கள் ஏன் கணக்கு உடுப்பை கொண்டு போவோம். நாங்கள் போய் வாங்கலாம் தான். நாங்கள் மெலிவு தானே. மற்றது இதுதான் நாங்கள் ஏற்றி அந்த விட்டது வேறங்கோ வடிவா பாருங்க. இந்த வாகனத்தில் நாங்கள் ஏறி வந்த நாங்கள் அதில் இருந்து அதாவது அங்கே இருந்து இங்கே அந்த செட்டிங் அதாவது டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு வந்த இடம் இருக்குது தானே. அதில் இருந்து ஒரு 150-200 மீட்டர் தான். கொஞ்சமாக நகர்ற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை உனக்கு? அப்படி தானே? என்ன கொஞ்சமாக நகர்ற மாதிரி இருக்குது. என்ன உதவியா நகருதோ இந்த பக்கம் போகுது போல. பேரம் கூடங்கள் அங்கே அதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சாஞ்சு தான் இருக்கிறது போல். சேலாம் ஒன்றுச்சு நான் முந்தி இந்த எத்தினா கொண்டாலாவது இப்படி படத்து நிறுத்துற விடலாமா. ஆனால் கணக்கு சீட் இருக்குது உங்கள் உள்ளுக்குள்ள. ஓ ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது அந்த மழை காலத்தில் இந்த போட்டு ஓடாது, இந்த கப்பல் ஓடாது. என்ன மழை காலத்தில் ஓடாது. இந்த ஐயப்பன் விரதம் வர டைமில் எல்லாருமே ஆசைப்படுவேன் அந்த போட்டு ஓடினா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் சீட்டம் இருக்குது தானே. கடல் சீட்டம் காரணமாக அந்த டைமில் கப்பல் ஓடாது. இப்படியான டைம்லாம் ஓடும். இந்த பாருங்க ஓடுது பாருங்க, இறங்குது பாருங்க கப்பல். ப்ரீமியம் எல்லாமே அங்கே மேலே புக்கிங் போல். என்ன ப்ரீமியம்னு சொன்னால் நாங்கள் மேல் வியூவில் இருந்து பார்க்கலாம். கதைச்சி போட்டு போயினோம். என்ன நாங்களும் உடைக்க போய் பார்ப்போம் என்ன நடக்கணும். உங்கள் வேறு எப்படி இறங்குறாரு சைட்டால். தண்ணி என்னென்னு சொன்னால் அண்ணன் இந்தியாவிலேருந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்துருக்காராம். அவர்கிட்ட சொந்த இடம் டெல்லியாம். ஆனால் தமிழ்நாட்டில் தானே படித்தவராம். தமிழ் கொஞ்சம் தெரியும். நீங்கள் என்ன லெவலில் இங்கே வந்தீங்க? நாங்கள் வந்து 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்கிறோம். ஆமாம், நம்ம இங்கே வந்து நிறைய கஸ்டமர் இருக்குது எல்லா ஏரியாவில். நாங்கள் வந்து மீட்டிங்கு வந்தோம். மீட்டிங் ஆர்டர் எல்லாம் எடுக்க வந்தோம். ஆர்டர் எடுப்போம், சுற்றுவோம், எல்லாமே ஆகிடுவோம். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. இங்கே அடிக்கடி வரீங்களா? ஆமாம், அடிக்கடி. என்னென்ன இவ்வளோ வடிவா தமிழ் கதைக்கிறீங்க? இவ்வளோ அழகாக தமிழ் அவ்வளோ. எனக்கு தமிழ்நாடு விட்டுட்டு ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ்லேருந்து நான் தில்லி இருக்கிறேன். கொஞ்சம் தான் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் வருது. பட் மோஸ்ட்லி நான் ஹிந்தி தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் நல்ல வடிவாக கதைக்கிறீங்க. வடிவண்டா அழகாக பேசுகிறீங்க. அது சைல்ட்ஹுட்லேருந்து தமிழ்நாடுல தான் இருந்தோம். அங்கே தான். அப்புறம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது உங்களுக்கு? யாழ்ப்பாணம் சூப்பராக இருக்குது. இந்த கண்ட்ரி வெரி குட். ஸ்ரீலங்கா இஸ் த பெஸ்ட் ஃபார் த ட்ராவலிங், ஃபார் டூரிசம். பீப்புள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப மக்கள் ஹெல்ப்ஃபுல். இது கண்ட்ரி மாதிரி நான் பார்க்கல. நிஜமா ஓப்பன். சந்தோஷம், நன்றி. இஃப் யூ வாண்ட் பீஸ் யூ கேன் கம் ஹியர், விசிட் ஸ்ரீலங்கா. வெரி குட். எல்லாம் வடிவான இடம். என்ன எஸ் சார், வெரி சந்தோஷம், நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்ன ஸ்பீடில் போதாண்டு வேறுங்க வேன்? கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் தெரியுமா? இங்கேருந்து நாகப்பட்டினம் போர்ட் 110 கிலோமீட்டர். நல்ல ஸ்பீடாக தான் போகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பீடாக தான் போகுது.
இந்த வெளிப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்க. மற்ற இந்த சேஃப்டிக்கான பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அதை கீழே வச்சிருக்கணும் பாருங்க. சேஃப்டிக்கான பொருட்கள் ஜாக்கெட் ஐட்டங்கள் எல்லாம் கீழே வச்சிருக்கணும். ஏதாவது ஆபத்துன்னு சொன்னால் டக்கண்ட் எடுத்து போட்டு விடு. சரியே அந்த போனவங்களதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உயிர் தான் முக்கியம். சரிதானோ? இந்த இதில் பாருங்க இந்த நேவி கப்பல் எல்லாம் நிற்குது வேறு. இதில் நேவி கப்பல் எல்லாம் இருக்குது. நல்ல ஸ்பீடாக போகுது. என்ன நல்ல ஸ்பீடாக போகுது. உண்மைக்கு கடமை ஸ்பீடாக தான் போகுது. நீ நினச்சிருங்க என்ன நைனாதி கப்பல் போகிற மாதிரி போகும்னு நினச்சிருங்க. என்ன என்ன இல்லை லோஞ்சின்னு சொல்கிறேன். நைனாதி லோஞ்சி மாதிரி போகும்னு நினச்சிருப்பா அவ்வளோ. என்ன இது சும்மா பறக்கம். இங்கே வேறு அதில் கேகேஸ் சீமந்த் ஃபேக்ட்ரி தெரியுது. சீமந்த் ஃபேக்ட்ரி அதுதான் ஓல்டு ஃபேக்ட்ரி பிரதர். சீமந்த் ஃபேக்ட்ரி இந்த வேறுங்க தெரியுது. வேறுங்க அதில் சீமந்த் ஃபேக்ட்ரி தெரியுதா? இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரி மேலே கோவிரம் தெரியுது. இந்த இதில் வேறுங்க கீரி மேலே கோவிரம் எல்லாமே தெரியுது. அதான்டா அந்த ஜனாதிபதி இந்த இங்கே மஹிந்த ராஜபக்ச கட்டினாட்டா தெரியுமா? அந்த இதுதான் இந்த கட்டுறேன் தான் இருட்டா காட்டுது. இப்போ அதாண்டு தான் நினைக்கிறேன். நான் வடிவா சொல்ல தெரியல. அதாண்டு தான் நினைக்கிறேன். ஓ அதுதான்டா. ஆனால் கணக்கு விஷயங்கள் பார்க்காத விஷயங்களை இந்த கப்பலுக்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நேரில் பார்க்காத விஷயங்களை. கொழும்பு போகிற மாதிரி லொக்கேஷன் போட்டு போகிறோம். கொழும்பு போகிற மாதிரி எத்தனை 23 ஸ்பீடில் இப்போ போகுது. என்ன 23 போகுது. இப்போ 150 கிலோமீட்டர் 5 போகும். 1 கிலோமீட்டர் அதுக்குள்ள தாண்டிட்டேன். 5:55 கொண்டே சேருக்குமா? என்ன கொஞ்சம் பிந்தி தான் போகுது. அதுதான் பிரச்சனை. முந்தி போனால் நாங்கள் வெள்ளன பஸ்ஸுகள் ஆட்டோக்களை பிடிச்சி போகலாம். முதல் தரம் போய்க்கல என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு வசதியுமே இல்லை. முதல் தரம் போய்க்கல என்ன மாதிரி என்றால் அப்போ பெஸ்ட் டைம் தானே. பெருசாக ஆட்டோ வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்டேட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்களால் தான் நீங்கள் எனக்கு இந்தியா சிம் தந்தவர். இந்தியா சிம் இங்கே இல்லாத பட்சத்தில் நாங்கள் அங்கே போய் சரியாக கஷ்டப்படணும். ஏன்னா அங்கே ஒரு ஆளுங்களுக்கு தெரிஞ்சாலும் இருக்கணும். அதன் மூலம் தான் நாங்கள் அந்த சிம்மை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி பெரிய கஷ்டப்படக்கூடிய மாதிரி இருக்கும். என்று சொன்னால் நான் முதல் தரம் போய்க்கல நீங்கள் இந்த காணொலிகள் மூலம் பார்த்துருப்பீங்கள். சரியாக கஷ்டப்பட்டேன் நான் முதல் தரேன்னா. 4 மணித்தேலம் 5 மணித்தேலமும் பிராக்கு போகாதுன்ட்டு நான் படம் இறக்கி கொண்டு வந்தேன் நான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தமிழ் படம் கொண்டு ஓடுது வேறு கொஞ்சம். அதால் யோசிக்க தேவையில்லை. இந்த பிராக்கு போகிறதுக்கும் இதை இருக்குது. பிராக்கு போகும், பிரச்சனை இல்லை. ஏன்டா நல்ல படங்கள் போடினோம். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று இறக்கி கொண்டு வந்தேன். என்ன படம் சொல்லுவேன்? அப்போ ராம்சரன் ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் இறக்கி கொண்டு வந்தேன் நான். அது பசிக்குது இங்கே அப்படின்னா ஆக்கள் பசிக்குது. சாப்பாடு இருந்தால் வாங்க போகும். சாப்பாடு கொண்டு வந்த வீடு எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்த வீடு இல்லாட்டி சாப்போம். மீன் இருக்கு நூடுல்ஸ் இருக்கு. அடுப்போம். என்ன மேலே பார்த்துட்டு வருவோம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அண்ணா மேலே போய் பார்க்கலாம் அண்ணா. சரி ஓகே. மேலே போய் பார்ப்போம். பல்கனி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போய் பாருடா ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட இருக்கா. 4-5 பேர் தான் இருக்கணும். என்னடா வாக்களை காணையில வேறங்க உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கட்டு வேறங்க. இதுலயும் ஒரு போட் ஒன்று இருக்கு போல. என்ன குட்டி போட் ஒன்று இந்த பக்கம் இருக்கு வேறங்க. உப்படி அந்த போட் போற இடம் உப்படி இதாக இருக்குன்னு வேற என்ன வெள்ளையா? ஓ எங்க இப்பயும் கீரிமேல கோவிலும் தெரியுது போல. என்ன அந்த இடத்துல தெரியுது கீரிமேல கோவிலம். இதே பைக்குன்னு சொன்னா இப்ப பறந்துருப்போம் போல. என்ன எப்படியுமே 20-30 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் பைக்குண்டா. இது கப்பல் தானே மெதுவாக தான் போகும். 22-30 ஸ்பீட்லாம் போகும். 30 சொல்ல முடியாது. ஒரு 25 கேல்குலேட் பண்ணி சொல்லலாம். இந்த கப்பல் சேஃப்டிக்கு என்ன கப்பல் அதில் வச்சு அந்த இது கம்பி இருக்குது தானே. இந்த கம்பியில் இழுத்து இறக்கி வேணும். அதுக்கு ஏதோ பேர் சொல்கிறது. இங்கேயும் அதே படம் தான் ஓடுதோ? அதே படம் தான் ஓடுது. சூர்யாண்ட படம் ஓடுது. நல்ல படம் உண்டு. ஆனால் இது சாயமான கதிரியோ. நைஸாவது பதுங்கலாம் போல. இந்த இதுக்குள்ள மேலே ஒரு சின்ன இடம் தான் கிடையாது. பெரிய இடம் இல்லை. ஆக்கள் குறைவு. இதில் என்னென்ன முதலுதவி எல்லாமே எழுதியிருக்கணும். வார்னிங் எழுதியிருக்கணும். டூ நாட் ஜூஸ் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஜூஸ் பண்ணிடாத மடி எழுதியிருக்கணும். பாருங்க. டூ நாட் ட்ராஃபிக் ட்ரக்ஸ். ஸோ நோ கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை நடக்கும். தெரியும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிங்கிங் ஒரு பொசிஷன் ஹெட் ஓவர் ட்ரிங்கிங் நாட் அலவுட் தெரியும்.
கணக்கு பிரச்சனை நடக்குது அல்கோஹால் எல்லாம் யூஸ் பண்ணிடலாது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிடலாது, அப்படி கணக்கு பிரச்சனை நடக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இதுக்காலம் போகிறதெல்லாம் தெரியுதுடா. நூடுல்ஸ் சொல்லுவோம், நூடுல்ஸ் எவ்வளோ விலை வந்துடுறாங்க? 450. இந்த கடை கொண்டு பார்ப்போம். காசு ஸ்ரீலங்கா காசு இருக்குதா? மேலே போய் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் சீட்டு ஃப்ரீயாக கிடக்கு என்ன தெரியா? சீட்டு ஃப்ரீயாக கிடக்கு என்னன்னு தெரியாது. சின்ன இடம் வேண்டாம், ஆனால் சீட்டு நல்ல சீட்டு. ஓ இருக்குது, காசு இருக்குது, எடுக்கலாம். ஒரு டிஷோ 2 எடுப்போம். பசிக்குது இல்லை மேனேஜருக்கு? ஓ மேடாப்பா அப்படியே சாப்பிடவே இல்லை. ரொட்டி சாப்பிட நாங்கள் மறந்து போட்டு ஏடா இந்தியாவுக்கு போகிறோம்டாப்பா, சாப்பிட்டு இல்லை அவங்க போயிட்டு கொஞ்சம் உடம்பு ஏற்றி கொண்டு வந்து இங்கே குறைப்போம். 12 நாளில் உனக்கு ஒரு 3 கிலோ ஏற்றி இல்லாது. ஆனால் நூடுல்ஸ் எவ்வளோ என்ன? சரி, ஓகே. 450 ஸ்ரீலங்கா காசா? 1 2 3 700. எப்படி பெரிய ஆளோட்டு வருதாப்பா? 700 ஒரு பெரிய ஆளை கொடுத்துருப்போம். மாற்று பெரிய ஆளோட்டு வருது 5000 ரூபாய். இது வீட்டை வரைக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்போம் நாங்கள். இல்லாட்டி கிடைக்க பசிக்கும், அதுக்கு முடிச்சு போடுவோம் போல. என்ன இந்த கோல் அவசர கோளுக்கு எல்லாம் கிடக்கு. என்ன கணக்க விஷயங்கள் இங்கே இருக்குது. மற்ற இந்தியாவில் இந்த நட்ஸ் ஐட்டங்கள் இருக்குது, பாதாம், பிஸ்தா, மற்றது காஜு இருக்குது, காஜு. மற்ற ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது, ஸ்வீட். மற்றது டீ ஐட்டங்கள். அதே மாதிரி டியூட்டி ஃப்ரீ பை அந்த இதுக்கு என்ன அல்கோஹால் இருக்குது, அல்கோஹால் இருக்குது. அது கிட்ட காட்டு என்ன அல்கோஹால்ன்றது புதுசாக வாராக்களுக்கு விளங்கத்தானே வேணும். அதே மாதிரி அங்கே அந்த கஜுவை காட்டு, கஜு இருக்குது. இது ஒரு கம்பெனி ஒன்று எடுத்து நடத்தி நம்ம என்ன இந்தியா காசு எடுப்பீங்களா? ஸ்ரீலங்கா காசா இல்லை இந்தியா காசா? எதுவும் எடுப்பீங்க? 2 காசு எடுப்பீங்களா? 2 நூடுல்ஸ். எந்த காசும் மேலே விடாம நாங்கள் முதல் போய்க்க வித்தியாசம். இது ஒரு கஃபே ஒன்று எடுத்து நடத்தினோம் நினைக்கிறேன். இல்லை வேற உங்களோட பேர் எழுதியிருக்கு வேறமோ. ஆனால் சுற்றி வேற கமரா கூட்டி இருக்கு இந்த இடத்துல எல்லாம். பொங்கல் எல்லாம் கிடைக்காம பொங்கல் சுடுதண்ணி ஊற்றி தருவீங்க. சுடுதண்ணி மிச்சம் பேருந்து வரீங்களா? சாப்பிட்டு வாங்க. ஓகே, சரி. ஓ 900 ரூபா 4100 ரூபா மிச்சம். நல்லா சுடுகுது பொருங்க. வாரம் டக்கண்டு குடிங்க. சுடுகுதாடா இந்த கிழவை நல்லா சுடத்தான் தந்துக்கிறேன். இதில் என்னென்ன இருக்கு நம்ம காட்டி போட்டு வீடியோ பேருந்து நிப்பாட்டுவோம். சோளம் கணக்கு விஷயங்கள் இருக்குது. மற்ற இந்த பச்சை கச்சாணி இருக்குது, பட்டாணி இருக்குது. பட்டாணி இது இந்தியான நூடுல்ஸ் போல. என்ன கப் ஆஃப் நூடுல்ஸ் இந்தியாண்ட டேஸ்டி மசாலா ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா நீட்டாக தான் சேர்க்கணும். 450 ரூபா ஸ்ரீலங்கா காசு. இந்தியா காசு 103 ரூபா. 150 100 ரூபா 120 ரூபா என்னதான். அதில் இல்லை 2 நாட்டு காசும் செல்லபடியாகும். ஜோசிக்காங்க கப்பல் பேருந்து நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் ஆகும் போய் சேர்றதுக்கு. அங்கே இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சு போக இருண்டு ஓடும். ஸ்ரீலங்காவில் நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. 10-15 கிலோமீட்டருக்கே இருக்குது. இனி நாங்கள் அங்கே போய் தான் விசாரிக்கணும் ரூம்ஸ் விலைகள் எல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் வைங்க மெதுவா சுடுதா. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். கிழக்கணும் போல கொஞ்சம். இந்த கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க என்ன மாதிரி உண்டு. நல்லா இருக்கு. நல்ல சொத்தான சாப்பாடு. நாலு மணி ஆகிட்டு நாங்கள் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். இந்த வேதாரண்யம் தெரியுது, வேதாரண்யம் எல்லாம் தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நாகப்பட்டினம் வந்துடுமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே சகோதரங்கள், நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. சரியும் உங்கள் சப்போர்ட்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போடுவோம். சந்திப்போம் சகோதரங்கள். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் போயிடுவோம். அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரும், பார்க்குறதுக்கு ரெடி ஆயிருங்க. சரியும்.